ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் 1000 சப்ஸ்கிரிப்ஷன் ரீச் பண்ணதோட ஸ்பெஷலாக நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். என்ன ஸ்வீட் ரெசிபின்னு ஆவலா வெயிட் பண்ணுறீங்களா? விருதுநகர் ஸ்டைலில் பீர்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பீர்னியை ரவை பாயாசம்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரவை பாயாசம் பீர்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற பாலாக எடுத்துக்கோங்க. பீர்னிக்கு பால் திக்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபில் க்ரீம் மில்க் கூட எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர், 150 கிராம் அளவுக்கு வறுத்து வச்ச ரவை, முந்திரி ரைசின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான அளவு நெய். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாயாசம் செய்கிறதுக்கு கடாய் காய வச்சுக்கோங்க. கடாய் சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடாகட்டும். நெய் சூடாகவும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, கிறிஸ்மஸ் பழம் ரெண்டையுமே எடுத்து உள்ளே போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. எப்போவுமே பீர்னிக்கு இந்த முந்திரி உலர் திராட்சை பொரிக்கும் போது முந்திரி நம்ம அதிகமாக செவக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக செவந்து வரவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். உலர் திராட்சை இந்த மாதிரி நல்லா நெய்யில் போடவும் நல்லா பொரிஞ்சு வரும். லைட்டாக பொரியவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பொரிஞ்சது எல்லாத்தையும் தனியாக பவுலில் எடுத்து வச்சிடலாம். பொரிச்ச முந்திரி உலர் திராட்சை தனியாக எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதே கடாயில் மீதம் இருக்கிற நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 150 கிராம் ரவை உள்ளே ஆட் பண்ணி நெய்யில் லைட்டாக மட்டும் வறுத்துக்கலாம். ரவை வறுத்துட்டு நம்ம பீர்னி செய்யும்போது அதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரவையை நீங்கள் வறுக்கும் போதே வறுத்து வச்ச ரவையாக இருந்தால் கூட நெய் போட்டு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துட்டு பீர்னி செய்யும்போது சூப்பராக இருக்கும். அதோட டேஸ்ட்டு நல்ல வாசனை வரும். ரவை வறுப்படவும் நல்ல வாசனை வரவும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வறுப்பட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ளேமை. இப்போ நல்லா வாசனை வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நெய்யில் நல்லா வறுத்த ரவையை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பீர்னி செய்கிறதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய வச்சுக்கலாம். அதே கடாயில் ஊற்றி பாலில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பீர்னி சூப்பராக இருக்கும். கெட்டியான பாலில் செஞ்சால் தான். பால் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 150 கிராம் நெய்யில் வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா ரவை நம்ம வறுத்ததுனால அதிகமாக கெட்டி சேராது. இருந்தாலும் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கையை எடுக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போது ரவை நம்மளுக்கு கெட்டி சேராது எங்கேயுமே. ரவை சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஒரு 2 மினிட்ஸில் ரவை குக் ஆகிடும். குக் ஆகவும் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவை எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. ஒன்றோட ஒன்று ஒட்டலை. நம்ம வறுத்துட்டு ஆட் பண்ணனால சூப்பராக வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் 3/4 கப் ஒயிட் சுகரை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை வெந்ததுக்கப்புறமா சுகரை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுங்கள். இப்போது சுகர் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கொதி வரவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம பீர்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம லாஸ்ட்டாக நெய்யில் பொரிச்சு வச்ச முந்திரி உலர் திராட்சை உள்ளே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். முந்திரியும் உலர் திராட்சையும் இதில் நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் சேர்க்குறது பிடிக்காது. உங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் பீர்னி.
இப்போ நம்ம phirni சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுலில் மாற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்மளோட phirni சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்கள் விருதுநகர் ஸ்டைலில் நீங்களும் கண்டிப்பாக இந்த phirni ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த phirni ரெசிபி வந்து நீங்கள் குளிர்காலத்தில் வந்து சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சம்மரில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணியும் வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ஸோ 2 மெத்தட்லையுமே சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் ரியா ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெசிபி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.